நாங்கள் கொஞ்சம் பேரா இருக்கிறோம், மாநிலங்களுக்காக தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், ஒரு எழுப்புதல் இல்லையே, ஒரு அசைவு இல்லையே என்று நினைக்கிறீர்களா? உங்களை கொண்டுதான் கர்த்தர் தேசத்தை அசைக்கவே அசைப்பேன் என்று சொல்லுகிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிதியோனோடு கூட 32,000 பேர் இருந்தார்கள். 22,000 பேர் ஓடிவிட்டார்கள், வெறும் 10,000 பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார் கிதியோனிடத்திலே, தண்ணீரண்டை கொண்டு வா, உண்மையாய் ஜெபிக்கிறவனை, யுத்தம் செய்கிறவனை நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி நாவினாலே நக்கி குடித்த 300 பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டு கிதியோனுடைய ஆர்மிக்கு ஒரு பெரிய வெற்றி. 2 நாளாகமோ 25வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது, அமத்சியா என்கிற ஒரு ராஜா இருக்கிறான். எதிரி நாட்டு ராஜா 10 லட்சம் யுத்த வீரர்களோடு யுத்தம் செய்ய வருகிறான். அமத்சியா ராஜாவின் இடத்திலே வெறும் 3 லட்சம் யுத்த வீரர்கள் தான் இருக்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாதபடி 100 தாளந்து வெள்ளியை நிறுத்து கொடுத்து இஸ்ரவேலின் இடத்திலே 1 லட்சம் கூலி ஆட்களை, காலாட்படைகளை அவன் யுத்தத்துக்கு நிறுத்துகிறதை வாசிக்கிறோம். இந்த உலக ராஜாக்களுடைய திட்டம், உலக மனிதர்களுடைய திட்டம், நிறைய பேர் இருந்தா ஜெயித்து விடலாம், வெற்றி பெற்று விடலாம் என்று சொல்லி. ஆனால் கர்த்தரால கொஞ்சத்தை கொண்டும் பெரிய வெற்றியை கட்டளையிட முடியும், கொஞ்சத்தை கொண்டும் ரட்சிக்க முடியும். பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய படையிலே, ஆபிரகாமுடைய ஆர்மியில கிட்டத்தட்ட 318 பேரை கொண்டு ஒரு பெரிய வெற்றி. ஆனால் கிதியோனுடைய படையில வெறும் 300 பேர் தான். ஆதியாகமம் 14:14 வாசிக்கும் பொழுது, கைப்படிந்த 318 பேரை கொண்டு ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் வாங்கி கொடுக்கிறார். நீங்கள் கொஞ்சம் பேரா இருக்கலாம், நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், தேசத்திலே ஒரு பெரிய அசைவை கட்டளையிடும்படியாக கர்த்தர் உங்களைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார்.